மகாளய அமாவாசை அக்டோபர் 2ஆம் தேதி புதன்கிழமை உத்திர நட்சத்திரத்துடன் இணைந்து வருகிறது. உத்திரம் சூரியனுக்குரிய நட்சத்திரமாகும். சூரிய பகவானே பித்ரு காரியங்களுக்குரிய பலன்களை தரக்கூடியவர் என்பதால் காலை சூரிய உதயத்திற்கு பிறகு 9:30 மணிக்கு முன்பாக தர்ப்பணம் கொடுத்து முடித்து விடுவது சிறப்பு. அதற்கு பிறகு பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை, 2 மஞ்சள் வாழைப்பழம், சிறிது வெல்லம் ஆகியவற்றை தானமாக அளிக்க வேண்டும். பிறகு பசுமாட்டின் பின்புறம் தொட்டு வணங்கிவிட்டு வீட்டிற்கு வர வேண்டும். வீட்டில் காலை 11:30 மணி முதல் 12 மணிக்குள் பித்ருக்களுக்கு அவர்களுக்கு பிடித்த உணவுகளை இலை போட்டு பரிமாறி தீபாராதனை காட்டி படைக்க வேண்டும். பிறகு முதலில் காகத்திற்கு சாதம் வைக்க வேண்டும். அதற்கு பிறகு யாராவது இயலாத நிலையில் இருப்பவர்களுக்கு உணவு வழங்க வேண்டும். இதில் காகம், இயலாதவர்கள் ஆகிய இருவருமே சனி பகவானை குறிக்கக்கூடியதாகும். இவர்கள் இருவருக்கும் உணவளிப்பதால் கர்மகாரகனான சனி பகவானும் நம்முடைய பித்ருக்குளும் மனம் மகிழ்வார்கள். அவர்கள் இருவரும் உணவு அளித்த பிறகே 3ஆவதாக நாம் உணவு சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். இந்த முறை மகாளய அமாவாசை அன்று சடங்குகளை செய்தால் ஓராண்டு முழுவதும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்ட பலன் கிடைக்கும்.